வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 2025 குரூப் 2 2A மேக்ஸ் ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள், அதாவது அல்லது கொடுத்துருக்காங்க. இவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 3 ஆண்கள் 12 சிறுவர்களுக்கு சமம். அப்போ ஒரு ஆண் 4 சிறுவர்களுக்கு சமம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பெண்கள் 12 சிறுவர்களுக்கு சமம். அப்போ ஒரு பெண் 3 சிறுவர்களுக்கு சமம். இங்கே கொஸ்டினில் பார்த்தோம்னா ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆண் அப்படிங்கிறத 4 சிறுவர்களும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறத 3 சிறுவர்களும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா, அதாவது 4 3 கூட்டல் 5 அனைத்தையும் கூட்டினா நமக்கு 12 வருது. மொத்தமாக 12 சிறுவர்கள் நம்ம எடுத்துட்டோம்னா 12 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் என்று நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் என்று. அதே 12 சிறுவர்கள் இணைந்து அந்த வேலையை அதே ஒரு நாள் தான் முடிப்பாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நண்பர்களே, அதே ஒரு நாள் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது. அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உதாரணத்திற்கு ஒருவருடைய வருமானத்தை 100 ரூபாய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த 100 ரூபாயில் 10% உயர்த்தப்பட்டு 100 ரூபாயில் 10% அப்படின்னா 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுச்சுன்னா 110 ரூபாய் ஆகும். அப்போ 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த 110 ரூபாயில் 10% குறைக்கப்படுகிறது. 110ல் 10% என்பது 11 ரூபாய் நண்பர்களே. இப்போ 11 ரூபாய் கழிச்சோம்னா 99 ரூபாய். இப்போ ஆரம்பத்தில் இந்த 100க்கும் இந்த 99க்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தோம்னா 1 ரூபாய் வித்தியாசம், அதாவது 1 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ இதற்கான ஆன்சர் வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 1% குறைகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்த கேள்வியை பார்த்துருவோம். டேஞ்சர் என்பது 10 7 20 13 11 24 என குறிப்பிடப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் மெஷின் என்னும் சொல்லின் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நண்பர்களே, டி என்பது 10 என்றும் ஏ என்பது 7 என்றும் என் என்பது 20 என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏ என்பது 7. அப்போ ஏ அதாவது 7லிருந்து Z வரைக்கும் 7லிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஆல்பபெட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. 7லிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டி 26ல் முடியுது. அதுக்கப்புறம் யூலேருந்து 1 2 3 4 என்று போய் Z 6ல் முடியுது. இப்போ மெஷினுக்கான குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மெஷின் எம் 19ஆக உள்ளது, ஏ 7, சி என்பது 9, ஹெச் என்பது 14, ஐ என்பது 15, அப்புறம் என் என்பது 20, அப்புறம் இ என்பது 11. இந்த வரிசையில் நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா நண்பர்களே, இதற்கான குறியீடு 19 7 9 14 15 20 11. ஆன்சர் ஆப்ஷன் டி நண்பர்களே. பார்த்தீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம் நண்பர்களே. ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50, ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள், ஆப்ஷன் பி தான் பொருந்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேசையின் விலை 50, இப்போ 2 மேசை வாங்கினா 100 ரூபாய். இப்போ 10 நாற்காலி, ஒரு நாற்காலியின் விலை 40, 10 நாற்காலி வாங்கினா 400 ரூபாய். அப்போ 400 கூட்டல் 100 500. இப்போ 500 கரெக்டாக வருது. இப்போ ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்கன்னா, அதாவது மேசையின் 5 மேசை வாங்கினா 250 ரூபா, ஒரு நாற்காலி வாங்கினா 290 ரூபா தான் ஆச்சு, 40 ரூபா தான். அப்போ 290 இது சரிப்பட்டு வராது. இப்போது ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா 10 மேசை 500 ரூபாய் வந்துடுது. அப்போ இந்த 5 மேசைக்கான நாற்காலி, அதாவது நாற்காலி வாங்கினோம்னா 20, அப்போ 700 ஆகிறது. 500க்கும் 700க்கும் தொடர்பு இல்லாமல் போய்கிறது. அதே மாதிரி தான் ஆப்ஷன் டியும். எது சரியாக பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியாக பொருந்தும். 2 மேசை வாங்கி 10 நாற்காலி வாங்கியிருக்கிறார். இப்போ அடுத்ததாக ஒரு டைஸ் கேள்வி பார்த்துருவோம். ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நண்பர்களே ஆப்ஷன் சி தான் சரியானது. எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கேள்வியில் கொடுத்த மாதிரி நண்பர்களே, 1க்கு எதிரே 4, அதாவது பகடையை 6ஆக பிரித்தோம்னா அதனுடைய பக்கங்கள் இந்த மாதிரி அமையும் நண்பர்களே. இதனுடைய எதிர்பக்கம் இது,
இதனுடைய எதிர்பக்கம் இது. இந்த சென்டர் பக்கத்தின் எதிர்பக்கம் வந்து இந்த பக்கம். இப்போது கேள்வியில் இருக்கிறவன் நம்ம எழுதிக்குவோம். 1க்கு எதிரே 4, 2க்கு எதிரே 5 உள்ளது. இப்போ 3 எதிர்பக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 6. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து தவறானது. ஏன்னா 3க்கு பக்கத்தில் வந்து 6 இருக்காது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 3 ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறான நண்பர்களே. எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 எதிர்பக்கம் 6, 3க்கு அருகே 6 இருக்காது. அடுத்தது ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா இது வந்து 2, இங்கே 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆப்போசிட்டில் பின்னாடி வந்து 6 இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இங்கே 6 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அல்லது பின்னாடி வந்து 3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பார்க்குற மையப்பகுதி, இது வந்து பக்கப்பகுதி, இது வந்து இந்த பகுதி வந்து இதற்கு 2க்கு பின்னாடி வரும். அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியாக வரும். இப்போ ஆப்ஷன் டியை பார்த்தீங்கன்னா 1 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கேள்வியிலே கொடுத்துருக்காங்க 1க்கு எதிரே 4, 1க்கு எதிர்பக்கம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆப்ஷன் டி வந்து தவறானது. ஆப்ஷன் சி தான் சரியானது. இப்போது அடுத்த கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. இப்போது ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிவிற்கு 308 வினாடிகளும், சிவிற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள்? அதாவது 3 பேரும் வந்து ஒரே இடத்துல மறுபடியும் எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதற்கான விடை வந்து நண்பர்களே 252, 308 மற்றும் 198. இந்த 3 எண்களின் எல்சிஎம் தான் இதற்கான விடை. இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2772. 2772 வினாடிகளுக்கு அப்புறம், அதாவது செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இவர்கள் வந்து ஒன்றா சந்திப்பாங்க. அதாவது ஒரே இடத்துல இருப்பார்கள். இதை வந்து நம்ம வந்து நிமிடங்களாக மாற்றணும்னா நம்ம வந்து 60ஆல் வகுக்கணும். 2772 60ஆல் வகுத்தா நமக்கு 46.2 வருகிறது. 0.1 நிமிடம் அப்படின்னா 6 செகண்ட்ஸ், அதாவது 6 வினாடிகள். அப்போ 0.2 நிமிடங்கள் அப்படின்னா 12 வினாடிகள். அப்போ ஆன்சர் வந்து 42 நிமிடங்கள் 12 வினாடிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். பி என்பவர் கியூஐ விட பெரியவர். ஆர் என்பவர், அதாவது நண்பர்களே பி என்பவர் கியூஐ விட பெரியவர். இந்த கியூஐ விட பி வந்து பெரியவர் நண்பர்களே. சரிங்களா? இப்போ அடுத்தது ஆர் என்பவர் கியூஐ விட பெரியவர். இந்த ஆர் அப்படிங்கிறவர் வந்து கியூஐ விட பெரியவர். சரிங்களா? ஆனால் பிஐ விட சிறியவர். இந்த பிஐ விட சிறியவர். எஸ் என்பவர் டிஐ விட பெரியவர். ஆனால் பிஐ விட பெரியவர் நண்பர்கள். ஆனால் டிஐ விட சிறியவர். இந்த டிஐ விட சிறியவர் எஸ். இதில் யார் மிகச்சிறியவர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த கேள்விப்படி நம்ம வந்து இப்படி எழுதிட்டோம். யார் மிகச்சிறியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ. ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி நண்பர்களே, கியூ. இப்போது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நண்பர்களே. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, அதாவது கணிதத்தை 40%, இயற்பியல் வந்து 50% மற்றும் உயிரியலை வந்து 75% சீட்ஸ் வந்து உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? அதாவது இந்த விகிதத்தில் இருக்குது, உயர்த்தப்பட்ட பிறகு அதனுடைய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க நண்பர்களே. அதை நம்ம வந்து பார்ப்போம். இப்பொழுது வந்து நண்பர்களே இந்த 5:7:8 அப்படிங்கிறது வந்து மொத்தமாக 20 விகிதம், அதாவது 20ஆக உள்ளது, 20 பங்காக உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம 10 எக்ஸ் வந்து 10ன்னு எடுத்துட்டோம்னா இந்த 5 வந்து 50 ஆகும். அதாவது 5 அப்படிங்கிறது 50ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 7 அப்படிங்கிறது 70ன்னு எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறது 80ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீட்ஸ் வந்து நண்பர்களே முறையே 40, 50, 75% உயர்கிறது. இந்த 50 சீட்ஸ் வந்து 40% அதிகமாக உயர்ந்தால் நமக்கு வந்து கூடுதலாக 20 இடங்கள் கிடைக்கும். இந்த 70 சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 50% அதிகமாக உயர்ந்தால் 35 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ இந்த 80 சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 75% உயர்ந்தால் 60 இடங்கள் வந்து கூடுதலாக கிடைக்கும். அப்போ இந்த இதையெல்லாம் நம்ம கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கும் புதிய இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா 70, 105, 140 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நண்பர்களே நம்ம வந்து 5ஆல் வகுத்தோம்னா, அதாவது 5ஆல் அடித்தோம்னா நமக்கு வந்து 14, 21, 28 கிடைக்கிறது. இந்த 14, 21, 28 வந்து நம்ம வந்து 7ஆல் அடித்தோம்னா நமக்கு வந்து 2 7 14 நண்பர்கள், 3 21, 4 28 கிடைக்கும் புதிய விகிதங்கள் வந்து 2:3:4. ஆன்சர் வந்து
ஆப்ஷன் ஏ நண்பர்களே. இந்த கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ 2, 3, 4. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. 45 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். நம்ம இங்கே எழுதிக்குவோம் 9வது தரம் என்று. ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளார்கள். அதாவது ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள், அந்த 18 மாணவர்களோடு சேர்த்து 45 மாணவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ராஜு வந்து எத்தனாவது தரம் பெற்றுள்ளார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது 45 மொத்தமாக 45 மாணவர்கள், ராஜுக்கு கீழே வந்து 18 மாணவர்கள் வந்து தரம் பெற்றுள்ளனர். அப்போ 45லேருந்து 18 நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து 27 கிடைக்கிறது நண்பர்களே. அப்போ ராஜுனுடைய இடம் வந்து 27வது இடம். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும். ரவி வந்து 9வது இடம், அப்போ வந்து 10 வந்து மற்றொரு இடம். இப்போ 11லேருந்து 20 வரைக்கும் 10 இடம் இருக்கிறது நண்பர்களே, சரிங்களா? அப்போ 21லேருந்து 26 வரை 6 இடம் இருக்கிறது. 27 வந்து நம்ம கூட்டக்கூடாது. அப்போ 10 வந்து 1, 11லேருந்து 20 வரைக்கும் 10, 21லேருந்து 26 வரை 6. மொத்தமாக இதை நம்ம கூட்டினோம்னா 10, 6, 16, 17. அப்போ இதை கூட்டினோம்னா நமக்கு 17 கிடைக்கிறது நண்பர்களே. இவர்களுக்கு இடைப்பட்ட எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா 17 மாணவர்கள். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. குறிப்பு: கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும். இங்கே வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும் இப்போ எத்தனை உயிரெழுத்துக்கள் வருகிறதுன்னு பார்ப்போம். ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது AEIOU. எத்தனை எழுத்துக்கள் வருகிறதுன்னு பார்த்தோம்னா இங்கே I வருகிறது, இங்கே U வருகிறது, இங்கே E வருகிறது. இங்கே எண்களை தான் கேட்டிருக்காங்க. இங்கே 3 உயிரெழுத்தாக வருகிறது. அப்போ வந்து இங்கே வந்து யூவுக்கு பக்கத்துலையும் ஏக்கு பக்கத்துலேயும் வந்து எண்கள் இல்லை. அப்போ இங்கே வந்து ஐக்கு பக்கத்தில் தான் எண்கள் இருக்கிறது. ஐக்கு அடுத்து வந்து 6 வருகிறது, 6க்கு அடுத்தது K வருகிறது. அதாவது I வந்து உயிரெழுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை தொடர்ந்தும் இங்கே உயிரெழுத்து தொடர்ந்து வந்து ஒரு எண் வந்திருக்கிறது. உயிர் மெய்யெழுத்துக்கு முன்னும் இங்கே K என்ற உயிர் மெய்யெழுத்துக்கு முன்னும் வந்து 6 வந்திருக்கிறது. எத்தனை எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஒரே ஒரு எண் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 தான். அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. இந்த சிம்பிள் வந்து கூட்டலையும், இது வந்து கழித்தலையும், இது வகுத்தலையும், அதாவது கீழே குறியிடப்பட்டிருக்கிற சிம்பிள் வந்து பெருக்கலையும், இந்த கிராஸ் ஏரோ வந்து சமம் என்பதையும் குறித்தால் கீழ்கண்டவற்றில் எது சரியானதாகும்னு கேட்குறாங்க நண்பர்களே. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி தான் வந்து நண்பர்களே சரியாக வருகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கீழே வர ஏரோ வந்து பெருக்கலை குறிக்கிறது. அப்போ இதன்படி நம்ம எழுதினோம்னா 2 × 5 - 6 + 2 அப்படின்னு வருது. பேர்டு மாஸ் விதியின்படி நண்பர்களே ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வகுத்தல் இல்லை, அப்போ பெருக்கல் தான் இருக்கிறது. அப்போ முதல்ல நம்ம பெருக்கல் பண்ணிட்டோம்னா 2 × 5 10 வருகிறது. இப்போ +10 -6 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +4 தான், +4 தான் வரும். +4 +2 இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு வந்து 6 கிடைக்கும். இதை வந்து சமப்படுத்தினா 6 கிடைக்கும் நண்பர்களே. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக வருகிறது. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. இங்கே வந்து A வந்து 1ஐயும், B வந்து 2ஐயும், C வந்து 3ஐயும் குறிக்கும். இந்த மாதிரி வந்து D 4 குறிக்கும். முறையே Z வந்து 26 குறிக்கும். அப்படியே ஒவ்வொன்றாக குறித்து கொண்டு போகிறது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா A/B கூட்டல் B/C கூட்டல் C/A என்பது டேஸுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. சமமாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்கன்னா நண்பர்களே F வந்து 6, X வந்து 24. இந்த இரண்டையும் பெருக்கினா 144. இதை ரூட் எடுத்தாலும் நமக்கு வந்து 12 கிடைக்கிறது. இதன்படி நம்ம இந்த ஏக்கு வந்து 1ஐயும், பிக்கு வந்து 2ஐயும், சிக்கு வந்து 3ஐயும் கொடுத்து நம்ம அதன்படி நம்ம வந்து சமன்பாடு போட்டோம்னா நமக்கு வந்து இதற்கான விடை வந்து 12 கிடைக்கிறது நண்பர்களே. அதன்படி பார்த்தோம்னா √fx இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 12. அப்போ இதற்கு வந்து இது சமம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா S - G. S வந்து 19வது லெட்ரு, G வந்து 7வது லெட்ரு. 19ஐயும் 7ஐயும் கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆன்சர் 12 கிடைக்கிறது. அப்போ வந்து இதற்கு இது சமமாக இருக்கிறது. L வந்து 12வது லெட்ரு தான்.
அப்போ இதற்கு வந்து எல்லும் சமமாக இருக்கிறது. சி தான் வந்து நண்பர்களே சமமாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 2வது லெட்ரு, இ வந்து 5வது லெட்ரு, 2 அஞ்சு 10 அப்படிங்கும்போது இதுதான் சமமாக இல்லை. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் சி ஆகும். அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீ போவா அதாவது ஹெச்சிஎஃப் வந்து 13 எனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மீ போவாவை கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த விகிதத்தோட இந்த மீ போவாவை பெருக்கினாலே நமக்கு வந்து அந்த எண்கள் வந்து கிடைச்சிடும். அப்போ 15 × 13 வந்து 195 நண்பர்களே. 11 × 13 வந்து 143. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி ஆகும். இந்த கேள்விக்கான விடை நண்பர்களே ஆப்ஷன் சி 3003. அதாவது 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை ரூபாய் 255, 17 கிலோகிராம் டீ தூளின் விலை ரூபாய் 1215 மற்றும் 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572 எனில் 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள் மற்றும் 27 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை என்னன்னு கேட்குறாங்க. நண்பர்களே இந்த 15 கிலோகிராம் சர்க்கரை இந்த 255லேருந்து 15 வகுத்து நம்ம வந்து 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ டீ தூள் மற்றும் 1 கிலோ அரிசியின் விலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள், 27 கிலோகிராம் அரிசியின் விலையை கண்டுபிடிச்சு 3ஐயும் கூட்டினா அதற்கான விடை வந்துடும் நண்பர்களே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3003 ரூபாய் ஆகும். அடுத்த கேள்வி நண்பர்களே, ஏ மற்றும் A+2 இவற்றின் மீபோமா அதாவது எல்சிஎம் வந்து 1300 எனில் ஏ மற்றும் A+1 இவற்றின் மீபோமா அதாவது இதனுடைய எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை வந்து நண்பர்களே ஆப்ஷன் சி 2550 ஆகும். இந்த கேள்விக்கான விடை நண்பர்களே ஆப்ஷன் ஏ வரும் என்று நினைக்கிறேன். அதாவது இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை வரும் என்று நினைக்கிறேன். இதை படித்து பார்த்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இந்த கேள்விக்கான விடையை பார்ப்போம் நண்பர்களே. இப்போ தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 ரூபாய் தொகையை வந்து 12 ஆண்டு அதாவது 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் ரூபாய் 12,000 தொகையை 18 ஆண்டு அதாவது 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனை ஆண்டுகள் வந்து இவர்களுடைய அந்த அசல் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடையை நம்ம கண்டுபிடிப்போம். இதற்கான விடை வந்து நண்பர்களே ஆப்ஷன் சி 16 அதாவது 2/3 ஆண்டுகள் வரும். அது எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து PNR/100. இது வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா தான். மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது அசல்லேருந்து வட்டி வந்து கூட்டணும். அசலையும் வட்டியும் கூட்டினா நம்ம மொத்த தொகை கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம இப்படி போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து ஏக்கான தனி வட்டிக்கான ஃபார்முலாவில் அதை பெருதிட்டு அதனுடைய ஆன்சரை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏயின் மொத்த தொகை பார்த்திங்கன்னா நண்பர்களே 16,000 கூட்டல் 1920. இங்கே வந்து கூட்டல் இந்த எண் வந்து நம்ம வந்து எத்தனை ஆண்டுகள்னு தெரியாது. அதனால் வந்து இந்த எண்ணை வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இதுதான் ஏயினுடைய மொத்த தொகை. அடுத்தது பிக்கு பார்ப்போம். இப்போ பியினுடைய தனி வட்டி தான் நண்பர்களே. ஆண்டுகள் தெரியாதனால நம்ம இந்த ஆண்டை வந்து நம்ம கூடவே எழுதிட்டோம். இப்போ பியினுடைய மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா நண்பர்களே குறிப்பிட்ட ஆண்டில் 12,000 கூட்டல் 2160 எண்ணெய். இது வந்து ஃபார்முலா 1ஆக நம்ம வச்சுக்கலாம். இது வந்து சமன்பாடு 2ஆக நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து அப்போது தொகை வந்து சமமாக இருக்கிறதுனால நம்ம வந்து 1ஐயும் 2ஐயும் வந்து நம்ம வந்து சமன்படுத்துகிறோம். அதாவது ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணோம்னா அதாவது 16,000 கூட்டல் 1920 எண் ஈக்குவல் டு 12,000 கூட்டல் 2160 எண் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4,000 ஈக்குவல் டு 240 எண் கிடைக்கும். அப்போ எண் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எண் ஈக்குவல் டு 4,000/240. இது அடித்தோம்னா நமக்கு வந்து நண்பர்கள் 50/3 கிடைக்குது. இந்த 50/3 அடித்தோம்னா நமக்கு 16/2/3 கிடைக்குது. சரிங்களா நண்பர்களே? அதாவது இத்தனை ஆண்டுகளில் வந்து இவர்கள் இருவரும் வந்து சரியான கடனில் இருப்பார்கள். அதுதான் வந்து இந்த கேள்வி வந்து நம்ம தெரிவிக்கிறது. இப்போ இதற்கான விடை வந்து நண்பர்களே ஆப்ஷன் சி 16/2/3 நண்பர்களே. பார்த்துக்குங்க. இதை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி நண்பர்களே, ஏ, பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறைய 12 நாட்கள், 15 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார். எனில் ஏயும் பியும் மீதமுள்ள வேலையை டேஸ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான விடையை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே,
ஏ வந்து ஒரு வேலையை வந்து 12 நாட்களில் செய்கிறார், பி வந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்கிறார், சி வந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்கிறார். இவர்கள் 3 பேரும் சேர்ந்த நண்பர்களே எத்தனை நாட்கள் செய்கிறார் என்று பார்த்தோமானால் இதற்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 60 கிடைக்கிறது, மேலே வந்து 12 கிடைக்கும். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார்கள். சரிங்களா நண்பர்களே? இப்போ வந்து 5 நாட்களில் முடிப்பார், ஆனால் சி வந்து 2 நாளில் செஞ்சுட்டு போயிட்டார். அதனால் இங்கே வந்து அந்த ஒரு வேலையில் 2 நாள் வேலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5ல் 2 பங்கு வேலை வந்து முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் அந்த ஒரு வேலையிலேருந்து 2/5 வந்து நம்ம கழிக்கிறோம். அப்படி கழிச்சோம்னா மீதமுள்ள வேலை வந்து 5ல் 3 பங்கு வேலை இருக்கிறது. சரி, இப்போ வந்து ஏபி வந்து மொத்தமாக 2 பேர் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாட்கள் செய்வார் என்று பார்த்தோம்னால் நமக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 60 கிடைக்கும், மேலே 9 கிடைக்கும். அதை அடித்தோம்னா நமக்கு வந்து 3/20 கிடைக்கும். அப்போ ஏபி இருவரும் சேர்ந்து வந்து 20/3 நாட்கள், அதாவது இதை வகுத்தவங்க நமக்கு என்ன விடை கிடைக்குமோ அத்தனை நாட்களில் வந்து அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க 2 பேர் சேர்ந்து. மீதமுள்ள வேலை பார்த்தீங்கன்னா நண்பர்களே 5ல் 3 பங்கு வேலை இருக்கிறது. இவங்க 2 பேர் சேர்ந்து, அதாவது ஏயும் பியும் சேர்ந்து ஏற்கனவே வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இவர்கள் வந்து 20/3 நாட்கள் வந்து முடிப்பார்கள் என்று. நம்ம இதை இரண்டையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கான விடை நமக்கு கிடைக்கும். 3/5 பெருக்கல் 20/3. இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடிச்சிடலாம், 5க்கும் 20க்கும் அடித்தோம் 4 கிடைக்கும். அதாவது மீதமுள்ள வேலையை அவர்கள் 3 பேரும் சேர்ந்து 2 நாட்களில் செஞ்சுட்டாங்க. மீதமுள்ள வேலையை வந்து ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார்கள். இப்போ இதற்கான விடை வந்து நண்பர்களே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4 ஆகும். அடுத்த கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது நண்பர்களே அவர்கள் கொடுத்த அளவை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது அனைத்து பக்கங்களும் 2 மீட்டர் அகலம் உள்ள இந்த அகலம் வந்து நண்பர்களே 2 மீட்டர். சரிங்களா? அதாவது இங்கே 2 மீட்டர், இங்கே 2 மீட்டர் இருக்கிறது. இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த சென்டர் ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் இந்த பாதை இருக்குது பார்த்திங்களா நண்பர்களே, இந்த பாதையின் பரப்பளவு தான் 288 சதுர மீட்டர். நம்ம இந்த எக்ஸின் பரப்பளவு, அதாவது இந்த சதுரத்தின் பரப்பளவு வந்து கொடுக்கல, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நண்பர்களே பூங்கா. இந்த பூங்காவின் சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இது எக்ஸ்ன்னு நம்ம ஒரு பக்கத்தின் அளவு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய சுற்றளவு வந்து 4xன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாதையின் பரப்பளவு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பெரிய சதுரத்தின் பரப்பளவு அப்புறம் இந்த சின்ன சதுரத்தின் பரப்பளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய சதுரத்தின் பரப்பளவுலேருந்து சின்ன சதுரத்தின் பரப்பளவு கழிச்சோம்னா இந்த பாதையின் பரப்பளவு நம்ம கழிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சதுரத்தின் அளவு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து எக்ஸ் நண்பர்களே, இங்கே 2 மீட்டர் இங்கே 2 மீட்டர் இருக்குது. அப்படிங்கும்போது எக்ஸ் + 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதாவது சதுரத்தின் பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். அதுதான் வந்து நம்ம எக்ஸ் + 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இந்த சின்ன சதுரம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இந்த பூங்காவின் பரப்பளவு. இதனுடைய அளவு வந்து எக்ஸ், அதனால் வந்து அதனுடைய கழித்து நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து விரிவாக்கணும்னா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் + ZX + 16 கிடைக்கும். இங்கே வந்து -x ஸ்கொயர் அப்படியே வருது. இந்த +x ஸ்கொயருக்கும் இந்த -x ஸ்கொயருக்கும் அடிச்சிட்டோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்னா இந்த 8xம் 288, இந்த 16 வந்து இடது பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். 8x 288 - 16 கிடைக்கும். நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இந்த அளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா 272/8 இந்த மாதிரி எழுதிட்டோம். நமக்கு வந்து எக்ஸ் வந்து 34 என்று கிடைக்கும். சரிங்களா நண்பர்களே? எக்ஸ் 34 கிடச்சிச்சுங்களா? அப்போ வந்து இந்த பூங்காவின் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பூங்காவின் சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பூங்காவின் சுற்றளவு என்ன, இது வந்து ஒரு பக்கத்தின் அளவு. அப்போ இந்த 4 பக்கத்தின் அளவு தான் சுற்றளவு. அப்போ எக்ஸ் வந்து 34 கொடுத்துட்டாங்க. இப்போ 4 பக்கத்தின் எக்ஸ் தான் சுற்றளவு. அப்படி பார்த்திங்கன்னா 4 × x, அதாவது 4 × 34 136 மீட்டர் நண்பர்களே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 134 மீட்டர் ஆகும் சுற்றளவு. a/b 4/5 மற்றும் b/c 15/16 எனில் c² - a² c² + a² என்பதை காண்க கொடுத்துருக்காங்க.
இதற்கான விடை நண்பர்களே ஆப்ஷன் பி 7/25 தான் வரும். இது வந்து கொஞ்சம் ஒர்க்கு பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை நான் தனி வீடியோவில் கொடுக்குறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி பாருங்கள். அதாவது இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு என்ற எண்ணானது எந்த மாதிரி என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நண்பர்களே 3 ஆலும் மீதி இன்று வகுப்படாது, 11 ஆலும் மீதி இன்று வகுப்படாது. அடுத்த கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள பாலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து நண்பர்கள் 37.9 மீட்டர். இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்விக்கான விடையை நான் மற்றொரு வீடியோவில் தெளிவாக விளக்குகிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு அசல் நண்பர்களே அது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் 13,380 ஆகும். அதே அசல் ஸ்டார்டிங்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது. அதாவது கூட்டு வட்டி முறையில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது N3 நான் எடுத்துக்கிறேன் 13,380 சரிங்களா. 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது N6ன்னு எடுத்துக்கிறேன் 20,070. இப்போ இந்த இரண்டையும் வகுத்தோம்னா நமக்கு வந்து அதாவது 20,070லேருந்து 13,380 இது ரெண்டையும் வகுத்தோம்னா நமக்கு வந்து 1.5 கிடைக்குது சரிங்களா நண்பர்களே. அதாவது 6லேருந்து 3 வகுக்கிறோம் 1.5. அதாவது இந்த 13,380லேருந்து 1.5 மடங்கு இந்த 3 ஆண்டுகள் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு இதை குறிக்குது. அப்போ இந்த 1.5 வந்து இந்த 13,380 வகுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிடும் நண்பர்களே. 6லேருந்து 3 வகுக்குங்காட்டி 1.5 கிடச்சிது. இந்த 3லேருந்து 1.5 வகுக்கும்போது நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 13,380 அதை வந்து 1.5 நம்ம வந்து வகுக்கும்போது 8,920 கிடைக்கிறது நண்பர்களே. இதுதான் வந்து மூல அசல் தொகை. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நண்பர்களே. 8,920 தான் இதற்கான விடை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. இப்போது அடுத்த ஒரு பை நம்பர் சீரிஸ் 64, 32, 48, 120, 420 அடுத்த உறுப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே 64, 32 பாதியாக குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 32ல் 48 ஏறி இருக்குது. 48லேருந்து 120 இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிருக்கு 0.5 பெருக்கியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், அல்லது 2 வகுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 48 32 48க்கு இப்போ 48ஐயும் 32 வகுத்தால் நமக்கு வந்து 1.5 கிடைக்குது. இங்கே வந்து 0.5 இங்கே வந்து 1.5. இப்போ 120 48 வகுத்தோம்னா 2.5 கிடைக்கிறது நண்பர்களே. இப்போ இந்த சீரீஸ் படி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து 0.5 ஒன்றுன்னா ஒன்றாக அதிகரித்து பெருக்கி கொண்டு போயிருக்கிறார்கள். இங்கே வந்து 0.5 பெருக்கியிருக்காங்க. இங்கே வந்து 1.5, இங்கே வந்து 2.5, இங்கே வந்து 3.5 பெருக்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து 4.5 பெருக்கணும்னா எது வருகிறதோ அதான் விடை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதை வகுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு 420 வந்து 4.5 பெருக்கணும்னா நமக்கு வந்து 1890 கிடைக்கும் நண்பர்களே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1890. கடைசி கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை நண்பர்களே ஆப்ஷன் பி 814. நண்பர்களே இந்த கேள்விக்கான விடையை கொண்டு வர வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த கேள்விக்கான விடையை வந்து நான் தனி ஒரு வீடியோவாக வெளியிடுகிறேன்.